எல்லாருக்கும் வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஸோ ஏதாச்சும் பிரேக் அவுட் ஆகுதா, அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக ஒரு லக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை நான் எப்போ சொல்ல வரேன்னு தெரியும். ஸோ வாங்க மார்க்கெட் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு நியூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வேர்ல்டு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரம்ப் ஓரளவுக்கு பேசிஸ் பாயிண்ட், அதாவது 50 அப்படின்றது நம்மளோட டேரிஃபாக இருக்குது. ஸோ அந்த டேரிஃப்லேருந்து 25 அப்படின்றத கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. நம்ம மார்க்கெட் அதனால தான் இன்றைக்கி ஒரு ஹையாக போஸ்ட் பண்ணிச்சு, மறுபடியும் ஒரு 26,000 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். ப்ளஸ் அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு நான் சொன்னது தான் குளோபல் நியூஸ் அப்படின்றது தான் பாசிட்டிவாக இருக்குது குளோபலில் அப்படின்றதால தான் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டை அப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்லாவே இன்னைக்கு டாப் கிரைனராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் டாடா ஸ்டீல், அந்த மாதிரி ஜிங்க்கு, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி எல்லாமே இன்றைக்கி ஏறி இருந்தது. ஸோ நம்ம அதில் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டாப் லூசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர், மேக்ஸ் ஹெல்த் கேரு, ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி ஃபார்மாஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. பட் ஆனாலுமே செக்டார் வைஸில் பார்க்கும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு கெயின் இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஒரு 2% உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ஜம்ப் ஆகிருக்கணும். அப்படி ஆகலை அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு குட் நியூஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கோல்டு ரேட் ஹையில் இன்றைக்கி போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இன்றைக்கி ப்ரைஸ் ஹையாக இருந்தது. ஸோ இந்த மல்டி எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,33,483 வரைக்கும் 10 கிராம் செல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கடந்த இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 8,000 இன்றைக்கி ஜம்ப் ஆகிருக்கு. பட் ஆனால் பாஸ்ட் 20 இயர்ஸில் இல்லாத மேசிவ் கெயினை கோல்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன் அப்படின்னா அது ஃபெட் ரேட் கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சில்வர் ரெண்டுமே ஏறும். பட் ஆனால் சில்வரை கம்பேர் பண்ணும்போது கோல்டு என்றைக்குமே ஒரு குட் சேவிங். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த கார் சேல்ஸ், அப்புறம் மோட்டார் சைக்கிள், அந்த மாதிரி இந்த மாதத்துக்கான க்ரோத், அதாவது நவம்பர்லேருந்து நவம்பர், அதாவது நவம்பர் 25 எப்படி க்ரோத் இருக்குது, நவம்பர் 24 என்ன க்ரோத் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர்ஸில் 29% அதிகமாகவே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 17% இன்க்ரீஸில் செல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டூ வீலர் சேல்ஸில் 21% சேல்ஸில் க்ரோத் காட்டியிருக்காங்க. ஒன்று தான் -2% இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி சார்ட்டு. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு 140 பாயிண்ட், அதாவது இந்த வீக்கில் 2வது சர்க்கியூட்டாக ஒரு ஹையை போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது இன்றைக்கும் நேற்று மட்டும்தான். ஸோ அதில் நம்ம பார்க்க போகும்போது ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்துருக்காங்க. 26,446 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவங்க இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 25,971 அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 26,057 அப்படின்ற ரேஞ்சில் இன்னைக்கு ஹையில் போயிட்டு ஓரளவுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா குளோபல் கைசீரியா நல்லா இருக்குன்றதுக்காக. ஸோ இதை நம்ம சார்ட் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டு வச்சிருந்ததை நம்ம ரிமூவே பண்ணலை. அன்னைக்குலேருந்து உங்ககிட்ட என்ன காட்டிகிட்டு இருக்கணும் அதே தான் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் அது ஜம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கு பார்ப்போம், சார்ட் ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்ட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 400
ப்ளஸ் பாயிண்ட் வந்து இன்றைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வேர்ல்டில் வந்து நல்ல நியூஸ் இருக்கிறதால இன்றைக்கி இதையும் சேர்த்து ஏற்றிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து நல்லாவே பார்த்துருப்போம். இன்றைக்கி அதோட கேண்டில் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம போட்ட அந்த கேண்டில் அப்படியே தான் கன்சிக்யூட்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம 1 hour சார்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை தாண்டிச்சு அப்படின்னா நியூ ஆல் டைம் ஹையை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹீரோ ஹார்ஸ் ஜீரோ. ஸோ இன்னைக்கு அந்த ஹீரோ ஹார்ஸ் ஜீரோ காலை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து முழுசாக எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான், நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் அனலைசேஷன் இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுவும் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு லாட் அப்படின்றத வாங்க. ஏன்னா ஒரு லாட்டுக்கே இங்கே வந்து உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே ஸ்டாக் பைஸாக தான் நான் சொல்கிறேன். நான் நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸோ அப்படி பேஸ் பண்ணி சொல்ல போகிறது கிடையாது. இது அடுத்த வாரம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத நான் எடுத்து வச்சு உங்களுக்காக அதை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பஞ்சாப் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இதில் வந்து இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎன்பி ஹவுசிங் 30 டிசம்பர், அதாவது எக்ஸ்பிரி வந்து அதோடது டிசம்பர் மாதம் எக்ஸ்பிரி ஆகுது. ஸோ அதோட ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 980 அப்படின்றது ரேஞ்சு. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 937 அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இது ஒரு பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு பாசிபிளாக தெரியாது. பட் ஆனால் இதில் நம்ம வந்து 0 கால் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 12 ரூபால இருக்குது. 980 அப்படின்றது இந்த மாதத்துக்குள்ளே அது ரீச் பண்ணோம் அப்படின்றது நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கிறதால நான் இதை உங்களுக்கு தரேன். ஸோ இதோட நம்ம ரேஞ்ச் கன்சிடர் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். 10 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதோட ஃபஸ்ட் லெவலாக வந்து அது எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னா 15 ரூபா அப்படின்றது இதோட ஃபஸ்ட் லெவலு. ஸோ செகண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ இந்த 2 ரேஞ்சையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் எஸ்எல்ஏ உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதாவது ஸ்டாப் லாஸ் நான் இதில் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ இது ஸ்டாப் லாஸ் வந்து 0.5 rupees தான் இதோட ஸ்டாப் லாஸாக நான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இதில் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் நீங்கள் டைரெக்டாகவே பார்த்துக்கோங்க. 10 ரூபா இருந்தது அப்படின்னா இதில் ஒரு லாட்டை நீங்கள் வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 15 ரூபா போகும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது எல்லாமே வந்து உங்கள் டார்கெட் எல்லாமே ரீச் ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் இருக்குமே கண்டி. என்னோட புரிதலில் வந்து ஓன் ரிஸ்க் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது வந்து நம்ம பஞ்சாப் நேஷ்னல்ஸ் இதுலேயே வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ்லேயே வந்து இப்போ கரண்ட்டாக அது எங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அரௌண்ட் 900 அப்படின்றதுல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த ஸ்ட்ரக்சரை வந்து இது மூவ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதனால தான் இந்த காலே கொடுக்குறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் கொடுத்தேன். ஸோ அந்த பஞ்சாப் நேஷ்னல் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து நீங்கள் எதுக்காக கன்சிடர் பண்ணோன்னா, அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது எஃப்என்டோவில் இருக்கிறதால நம்ம அதில் இருக்கிற ப்ரீமியமை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டிசம்பர் 30 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான் டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் இன்க்ரீஸ் ஆகுறதால, ஸோ இந்தியன் ரூபிக்கு டாலர் கம்பேர் பண்ணும்போது டாலர் அதிகமாக ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறதால ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு குட் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஏன்னா ஐடி கம்பெனிஸோட செக்டார்ஸ் வந்து ஓரளவுக்கு கீழே விழுந்திருந்தது, இப்போ கொஞ்சம் எந்திரிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து பயன்படணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசிஎஸ் டிசம்பர் 30 எக்ஸ்பிரி ஆக போகிற 3240 கால் வாங்கினீங்க அப்படின்னா, இது எந்த ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்றத நான் இப்பயே சொல்லிடுறேன். 30 ரூபா அதுக்கு கீழே வரும்போது வாங்குங்க. அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் டார்கெட்டே அச்சீவ் பண்ண போகிறதுக்கு நிலமையில இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தேவைப்படுது. ஸோ இந்த கரெக்ஷன் ஆயிட்டு மேலே இது கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வரும். 30 ரூபா வரும்போது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ பார்ப்போம் 30 ரூபா வருதான்னு சொல்லிட்டு, வந்தால் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பை பண்ணிடாதீங்க. அடுத்த ஸ்டாக்காக சேம் ஐடி செக்டார்லேருந்து ஒரு விப்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ விப்ரோ
அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அடுத்த ரேலியை வந்து தேடி போயிட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதை நான் சார்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த விப்ரோ 30 ருபீஸ், அதாவது விப்ரோவில் வந்து 30ஆம் தேதி எக்ஸ்பிரி ஆக போகிற 265 கால், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இதை வந்து நீங்கள் உங்களோட எந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் காட்டும். ₹2.43 இப்போ இருக்குது. ஸோ இதோட நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது எப்போ வந்து இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ₹2 இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுங்கள். ₹2 அப்படின்னும் போது இது வந்து நீங்கள் ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ₹20,000லேருந்து ₹30,000 தேவைப்படும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ₹2 இருக்கும்போது வாங்குங்க. அடுத்தது ₹4 போகும்போது உங்களுக்கு விற்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா விற்றுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில், இது வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறது ₹6 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து இதை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அப்டேட்ஸ் இவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட்ஸ். ஸோ கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடில் கால் 0 கால் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மட்டும் வாங்குங்க. யாருமே வந்து ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. அதே மாதிரி நான் சொல்கிறத வந்து பிளைண்டாக நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கோ அதை புரிஞ்சிக்கிட்டு மட்டும் பை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு நன்றி. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. டெய்லி அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன்.